ரஞ்சிதா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. ஆமா, அந்த பையன் யாரு? அக்கா, நீ என்ன எதிர்பார்க்கற? அருண் என்னோட ஃப்ரெண்டுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. ஆ, அதுக்கு இல்லடி, ஃப்ரெண்டுன்னு சொல்ற. ஆனா காலையிலேயே வீடு தேடி வந்து டீ எல்லாம் போட்டு தரான்ல, அவன் மனசுல என்ன என்ன இருக்குமோ என்னமோ. தெரியும் நீ இப்படிதான் கேட்பேன்னு. ஏய், நான் அப்படி சொல்லலடி. என் புருஷன் இருக்காரே, தவிச்ச வாய்க்கு தண்ணி எடுத்து கொடுத்தாலே பெருசா ஏதோ தியாகம் பண்ண மாதிரி செலுத்துக்குவாரு. ஆனா இந்த பையன் இவ்ளோ... இங்க பாருக்க, உன் புருஷன் கூட எல்லாம் இவரை கம்பேர் பண்ணாத. இவரு ரொம்ப நல்லவரு. ஏய், என் புருஷன் மட்டும் இல்லடி, நம்ம ஊர்ல பெரும்பாலான ஆம்பளைங்க இப்படிதான் இருப்பாங்க. இவரு நம்ம ஊர் ஆள் இல்லக்கா. நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ போனை வை. ஏய், கட் பண்ணிடாத ரஞ்சிதா. நான் தப்பாலாம் ஒன்னும் சொல்லல. ஒருவேளை அந்த பையனுக்கு அந்த மாதிரி ஏதாவது என்ன இருந்ததுன்னு வையேன். அக்கா, ஒரு ஆம்பளை கூட பேசிடக்கூடாது. உடனே நீ கல்யாணம் பண்ணி வச்சிருவியே. இல்லடி, இப்பெல்லாம் அந்த மாதிரி பையனை தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டான். அவனே உன்கிட்ட வந்து அப்படி ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோயேன், நீ பாட்டுக்கு ஏதாவது உளறி கெடுத்து வச்சிடாத, சரியா? சரி சரி, உன் அட்வைஸுக்கு நன்றி. நான் போனை வைக்கிறேன். எங்க அக்கா என்ன சொன்னாங்க? ஒன்னும் இல்லைங்க, ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்க, அவ்வளவுதான். அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு திடீர்னு ஜுரம் வந்தது? அது ஒரு கதை. சொன்னா சிரிக்க மாட்டீங்களே. சொல்லுங்க. சிரிப்பு வந்ததுன்னா நான் அடக்கிக்கிறேன். அது ஒரு கனவுங்க. என்ன கனவு? ஐயோ, சிரிக்க கூடாதுன்னு சொன்னல அருண். எங்க நான் என்னங்க பண்றது? நான் சிரிக்க கூடாதுதாங்க நினைச்சேன். அப்புறம் ஏன் சிரிச்சீங்க? என்னங்க நீங்க, கனவா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் வேண்டாமா? இவ்ளோ பெரிய லாஜிக் கோட்டையா இருக்கிறது. லாஜிக்கா? லாஜிக்ல என்ன பிரச்சனை? ஆமாங்க, என் வண்டி நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணான்னு தானே சொன்னீங்க. ஆமா. அப்போ நேரா உங்க மாமா எங்க வந்திருக்கணும்? என் வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். ஆமால. ஆமா, யாருங்க அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ, என்ன அருண், அவரெல்லாம் பார்க்க வேண்டாம். அவரு ரொம்ப மோசமான ஆளு. எங்க ரொம்ப டெரரான ஆளாங்க அவரு. எங்க கனவு தானங்க, அதுக்கு இவ்ளோ பிரஷர் தேவையா? பொதுவா நம்மளோட பயம், ஆசை, எதிர்பார்ப்பு, கவலை, எதை பத்தி நம்ம ஜாஸ்தியா யோசிச்சுக்கிட்டே இருக்கோமோ அதுதான் நம்மளோட கனவுல வருமா? உங்க அம்மா கரெக்டா தாங்க சொல்லியிருக்காங்க. எங்க இது எங்க அம்மா சொல்லலங்க, எங்க அம்மா நான் சைக்காட்ரிஸ்டா, இது எங்க வாத்தியார் சொன்னது. சரி, அந்த டீ ஆறுது பாருங்க, அதை எடுத்து குடிங்க. கொஞ்சம் வயிற்றுக்கு சாப்பிட்டு இந்த மாத்திரையும் போட்டுக்கோங்க, சரியா? எனக்கா? ஆமாங்க, உங்களுக்கு தானே ஃபீவரு. இல்ல, நீங்க வரும்போதே இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமாங்க, அது போன்ல ஃபீவர்னு சொன்னீங்கல்ல, அதான் வரும்போது வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க, இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடணும், இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா போடணும், சரியா? இந்த டைம்ல பிரெட் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க சாப்பிட்டு இந்த மாத்திரையை போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, சரிங்களா? இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் கம்பெனியில் ஒர்க் இருக்கு. இல்லைன்னு வைங்களேன், நானே உங்க கூட இருந்து கொஞ்ச நேரம் உங்களை பார்த்துப்பேன். ஐயோ, நீங்க இவ்வளோ நேரம் இருந்து இதெல்லாம் பண்ணதே பெரிய விஷயங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்க, ஓகே, நான் கிளம்புறேன். ஏதாவது இருந்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? இந்த மாத்திரை இங்கே வைக்கிறேன். பை, டேக் கேர். சிம்ரன், 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 முதல்ல அந்த
கரண்டி இப்படி போடு. வா, என் கூட வா. எங்க இருங்க, எங்க இழுத்துட்டு போறீங்க? உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர. ஓடு 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 ஓடு. என்ன விளையாடுறீங்களா? அடுப்புல வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு. ஏய் இரு. பொல்லாத சமையல். என்ன 50 பேருக்கா சமைக்க போறேன்? இருக்கிறது கொஞ்சம் பேர். அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு கிச்சனே கதின்னு கிடக்குற. அப்படி அங்க என்னதான் பண்றேன்னு தெரியல. சரி, எங்க தான் போறோம்? த கிரேட் மகப்பேறு மருத்துவர் ராஜி விஸ்வநாதன் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏங்க நிஜமாவா சொல்றீங்க? பின்ன காமெடிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 500 ரூபாய் பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரா நான் வீட்டுக்கு தான் வர்றேன். நேரம் ஆயிட்டு இருக்கு. முதல்ல நீ கிளம்பு கிளம்பு. என்னங்க, அப்பாயின்மெண்ட்டுக்கே 500 ரூபாவா? அங்க எப்படிங்க நமக்கு சரிப்பட்டு வரும்? நிறைய செலவாகும்ல. செலவாகும் தான். அதனால தானே இவ்வளவு நாள் போகாம இருந்தோம். 500 1000ன்னு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரே நாள்ல அங்க போய் கொடுத்து காலி பண்ணணுமா என்ன? இது நல்லா இருக்கு. அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தா கன்ஃபார்மா குழந்தை பிறக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால தான் கூப்பிடுறேன். அத்தை, செலவெல்லாம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். அதுக்கெல்லாம் யோசிச்சா சரிப்பட்டு வருமா? செலவாகுதுன்னு சாப்பிடாம இருப்போமா? இல்லல்ல. கஷ்டத்தோட கஷ்டமா இதையும் செஞ்சுதான் ஆகணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான் வித்யா. ஆனா அவ்வளவு காசுக்கு எங்க போறது? காசு தானே. காசு என்கிட்ட இருக்கு. டொட்டடாய் 2 500 ரூபாய் கட்டு. அடிச்சாம்பாரு சுந்தர் ஜாக்பாட்டு. புடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட். ஏங்க இவ்வளவு காசு ஏதுங்க? அது ரொம்ப நாளாவே இந்த குடோன் விஷயமா நான் போயிட்டு இருந்தேன்ல. ஆமா, 5-6 மாசம் இருக்குமே. எதை காட்டினாலும் வேணான்னு சொல்றாருன்னு சொன்னீங்க. அந்த டீல் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதனால கமிஷன்ல பாதி காசு 1 லட்சம் ரூபாய் கைக்கு வந்துருச்சு. மாமா சூப்பர், கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. நீ என்ன நின்னுட்டு இருக்க? ஓ, டோக்கன் போயிருச்சுனா அப்புறம் மறுபடியும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓ சிம்ரன், சீக்கிரமா போய் கிளம்பி வா. என்ன மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல? பின்ன இருக்காதா? இவ பாட்டுக்கு 5-6 மாசம் சொல்லிட்டு போறா. ஆனா இந்த பணத்தை வாங்குறதுக்கு நாயா பேயா 8 மாசம் அலைஞ்சிருக்கேன். ஒரு 10-15 இடத்துக்கு மேல காமிச்சிருப்பேன். ஆனா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி குறை சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாரு. சிம்ரனும் 1 வருஷமா டாக்டர் கிட்ட போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இந்த பணத்தை நம்பி நானும் இன்னைக்கு நாளைக்குன்னு 8 மாசத்தை ஓட்டிட்டேன். ஆனா இந்த பணம் கிடைச்ச உடனே ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரம் இங்க வர்றேன். மாமா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும், கவலையே படாதீங்க. ஆமா, நானும் ஒரு இடம் பார்த்தேன். அது செட் ஆகல. இவர் எதுக்கு இங்க? யார் மாமா அது? இந்த கமிஷன் காசு கொடுத்தாருல்ல, அவருதான் இவரு. என்ன சார் வெளியிலேயே நிக்கிறீங்க? வாங்க சார், உள்ள போலாம் வாங்க. இதை பாரு சுந்தர், பணத்தை திருப்பி கொடுத்துரு. சார், ஓனர் ஏதாவது பேசினாரா சார்? அவருக்கு நான் தான் சார் சரிப்பட்டு வருவேன். நான் பேசிக்கிறேன் சார் எதுவாக இருந்தாலும். இல்ல சுந்தர், அட்வான்ஸ் கொடுத்துட்டு போற வழியில ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு. என்ன சார் இது? எதோட சேர்த்து சொல்றீங்க? இது சரியா வராது சுந்தர். நம்ம ஏரியால நாய்ங்க ஜாஸ்தி தான். நான் ஏற்கனவே கவுன்சிலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் சார். அவர் இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்தடிக்கிறாரு. ஆனா கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடுவார் சார். எனக்கு என்னமோ தப்பா படுது சுந்தர். சகுனமே சரியில்லை. அந்த இடம் வேணாம்ப்பா. சார், அது ரொம்ப நல்ல இடம் சார். அதை விட்டுறாதீங்க சார். இல்ல சுந்தர், வேற ஒரு நல்ல இடமா பாரு. எனக்கு அட்வான்ஸை திருப்பி கொடுத்துரு. இந்த இடம் வேண்டாம். வண்டி எடுப்பா. பரவாயில்ல விடுங்க, நீங்க உட்காருங்க. நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சிம்ரன், என்னங்க? சாரி. ஏங்க விடுங்க, இவ்ளோ நாள் பொறுத்துக்கிட்டோம். இன்னும் அதுக்குண்டான நேரம் வரல. பாத்துக்கலாங்க. எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? என்ன சாரி புரின்னு வியாபாரம் நடக்குது. மாமா இந்தாங்க, இத பிடிங்க. கிரெடிட் கார்டு மாமா, போயிட்டு வாங்க. பின் நம்பர்லாம் தெரியும்ல?
கடனா தான் மாமா தரேன். ஒரு 45 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிடுவீங்களா? போயிட்டு வாங்க போங்க. என்னது இது? என்ன புதுசா இருக்கு? சென்டிமெண்டா? போங்க, அதெல்லாம் உங்க முகத்துக்கு சுத்தமா செட் ஆகல. போயிட்டு வாங்க போங்க போங்க போங்க. உஷா, என்ன சுதா? அங்க ஒரு கஸ்டமர் உட்காந்துருக்கார்ல, நீ போய் ஆர்டர் எடு. ஓகே. வெல்கம் சார். யுவர் ஆர்டர் ப்ளீஸ். அவங்க இன்னைக்கு லீவா? யாரை சார் கேக்குறீங்க? ஐயோ, அவ பேரை கூட தெரிஞ்சுக்காம விட்டுட்டேனே. உங்கள மாதிரி ஆர்டர் சர்வ் பண்ணுவாங்களே அவங்க. நாங்க மொத்தம் 6 பேர் இருக்கோம். யாரை கேக்குறீங்க? லீவ் இட், ஜஸ்ட் லீவ். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். உள்ள வந்துட்டு ஏன் சார் சாப்பிடாம போறீங்க? என்னன்னு தெரியல, இந்த ஆம்பியன்ஸ் எனக்கு இன்னைக்கு பிடிக்கல. ஆனா இப்ப ஏதோ மேஜிக் பண்ண மாதிரி இந்த ஆம்பியன்ஸே மாறிடுச்சு. அப்போ ஏதாவது ஆர்டர் பண்றீங்களா சார்? ஷோ, மெனுகார்ட் ப்ளீஸ். என்ன சார் சாப்பிடுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் இன்னும் முழுசா பார்த்து முடிக்கவே இல்லையே. ஐ மீன் மெனு கார்டை சொன்னேன். ஓகே சார், டேக் யுவர் ஓன் டைம். என்னடி சுதா, ஆர்டர் உன் கவுண்டர்ல தானா? என்ன சொல்றான் அவன்? இன்னும் ஆர்டர் கொடுக்கலடி. இதோ மெனு கார்டு பார்த்துட்டு இருக்கான். இரு, நான் போய் ஆர்டர் எடுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆர்டர் ப்ளீஸ். 1 மினிட். டேய், ஊர்ல இருந்து வேற ஷாப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வர வழியில 4-5 ஷாப் இருக்கு. ஆனா உன் ஷாப்புக்கு, ஐ மீன் நீ இருக்கிற ஷாப்புக்கு வந்துட்டு போனதுல இருந்து எனக்கு வேற எங்கேயும் போகவே பிடிக்கல. நான் வேண்டான்னு நினைச்சாலும் என் காரு தானா உன் ஷாப்புக்கு வந்து நிக்குது. நான் உனக்காக தான் வரேன்னு உனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. அதான் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. யூசுவலா நான் இவ்வளவு சென்சிட்டிவே இல்லை. வேற யாரா இருந்தாலும் நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா உன் விஷயத்துல அப்படி இருக்கவே முடியல. உன்னுடைய பிரசன்ஸ், உன்னுடைய ஸ்மைல், பேச்சு எல்லாமே என்ன வேற மாதிரி ஆக்கிடுச்சு. நீ என்னை புரிஞ்சுக்கலனாலும் சரி, நான் உனக்காக உன்னை தேடி வந்துகிட்டே இருப்பேன். ஃபோன் கட் ஆகி இமிடியேட்டா கால் வந்துருச்சு. இன்னும் எதுக்கு சார் இந்த டிராமா? நீங்க இவ்ளோ நேரம் யார்கிட்டயோ பேசுற மாதிரி என்கிட்ட தான் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட நேராவே பேசியிருக்கலாம். அத கூட சொல்ல தைரியம் இல்லைன்னா நீங்க எப்படி சார் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குலாம் போவீங்க? ஏய், தைரியம் இல்லாமலாம் இல்ல. நீ என்ன ஏதாவது தப்பா நினைச்சிட்டீன்னா அதுக்காக தான் யோசிச்சேன். சரி, ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேட்கிறேன். ஷால் வி
கோ ஃபார் அ டேட். என்ன யோசிக்கிற? பதில் சொல்ல உனக்கு தைரியம் இல்லையா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும். ஓகே, டேக் யூ ஓன் டைம். நீ டேட்டிங் வரதுக்கு கன்ஃபார்ம்னா நான் எவ்வளோ நாள் வேணா வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. யுவர் ஆர்டர் ப்ளீஸ். நீ யோசிக்கிறேன்னு சொன்னப்பவே என் மனசு நிறைஞ்சிடுச்சு. ஐ எம் ஹாப்பி. See you tomorrow. அம்மா வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? வீட்ல இருந்து யாரும் வரலையா? அவங்க விசேஷத்துக்காக பையன் கூட வெளியூர் போயிருக்காங்கம்மா. அப்படியா? ஆமா. சரி. வாங்க வாங்க. இந்தாங்க சுவாமி. யார் பேருக்கு அர்ச்சனை? என் பையன் அருண் பேர்ல தான். சுவாதி நட்சத்திரம் துலா ராசி. சுவாதி நட்சத்திரம் துலா ராசி. ஓம் சக்தியே போற்றி, ஓம் ஓங்கார அனந்தியே அருண் தம்பிக்கு நீங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, பொண்ணு ஏதாவது அமைஞ்சுதாம்மா? மனசுக்கு திருப்தியா இன்னும் எதுவும் அமையல. தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ரொம்ப நல்லதா போச்சுமா. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நான் சந்தோஷப்படுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. தம்பி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரம்மா? என்ன விஷயமா? அது இல்லம்மா, என் சைடுல ஒரு பொண்ணு இருக்கு, நீங்க பாக்குறீங்களா தம்பின்னு கேட்டேன். போனை எடுத்து பொண்ணோட போட்டோவை காமிக்கிறதுக்கு முன்னாடியே சரியா என்கிட்ட பதில் சொல்லாம பரபரப்பா கிளம்பி போயிட்டாரு. அப்பதான் கூட வேலை பார்க்கறவங்க என்கிட்ட சொன்னாங்க, அருண் தம்பி சொந்தமா எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு, அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்பாருன்னு சொன்னாங்க. கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. ஒரு குண்டூசி வாங்குறதா இருந்தா கூட அருண் அண்ணிக்கிட்ட தான் வந்து நிப்பான். இவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுக்கு மறு பேச்சே பேச மாட்டான். ஆமாங்க, சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படியே பழகிட்டான். ஓஹோ. எல்லா விஷயத்துக்குமே என்னை எதிர்பார்க்காத, நீயாவே முடிவெடுக்கணும்னு நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். அம்மா உங்க முடிவு தான் ஏன் முடிவுன்னு ஒத்த வார்த்தையில சொல்லி என் வாயை அடைச்சிட்டான். 100ல ஒருத்தர் தான்மா இப்படி இருப்பாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட தம்பி பொண்ணோட போட்டோவை பார்க்கவே இல்லம்மா. இல்லம்மா, பொண்ணு பிடிக்குது பிடிக்கல அது வேற விஷயம். ஆனா பொண்ணு எப்படிதான் இருக்குதுன்னு பாக்குறதுக்கு பசங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? நம்ம தம்பி கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன சலனமும் இல்லம்மா. இப்படி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு நீங்க நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும்மா. என் பையனை பத்தி நீங்க இவ்வளவு உயர்வா பேசுறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சரி, உங்க சைட்ல ஏதோ பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே, அது உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? அது என் அக்கா பொண்ணுமா. ஆஹா. பி படிச்சுட்டு நல்ல வேலையில இருக்காமா. ஓ. மா, இதுவே எனக்கு ஒரு பொண்ணு இருந்ததுன்னு வைங்க, உங்ககிட்ட சண்டை போட்டாவது தம்பிக்கு என் பொண்ணை தான் கட்டி வச்சிருப்பேன். ஏன்னா தம்பிய எனக்கு அவ்வளோ பிடிக்கும்மா. என் அக்கா பொண்ணுக்காவது அந்த குடுப்பனை கிடைக்கட்டும் தான் ஆசைப்படுறேன். நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க? கோவில்ல வச்சு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. இது நான் மட்டும் முடிவு பண்ற விஷயம் இல்ல. வீட்ல எல்லார்கிட்டயும் கலந்து பேசி ஒரு முடிவை உங்ககிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவா என்கிட்ட சொல்லுங்கம்மா. அருண் தம்பி அம்மா தங்கச்சி அத்தைன்னு ஒரு நல்ல சூழ்நிலையில வளர்ந்த புள்ள. அதனால எங்க வீட்டு பொண்ணையும் தங்க மாதிரி பாத்துக்குவாரு. அவளும் உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பா. இது சரியா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. எல்லாம் கூடி வந்தா எனக்கு சந்தோஷம் தாங்க. நான் எங்க வீட்ல பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். சரிங்கம்மா, சரி. அப்ப பொண்ணோட போட்டோவை அருண் தம்பி போனுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி, வரம்மா. வாங்க. வரங்க. என்ன அண்ணி, அவரு குழஞ்சு குழஞ்சு பேசுறத பார்த்தா
அருணை மாப்பிள்ளையாக்காம விட மாட்டாரு போல இருக்கே. அவர் ஆசைப்பட்டாலும் நம்ம வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கணும்ல. முதல்ல அவர் போட்டோ அனுப்பட்டும், அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சரிவா போலாம்.